In the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். The Eskimos, you heard about them. The Eskimos, they have a way of catching the wolf. எஸ்கிமோக்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். எஸ்கிமோக்கள் தமிழில் சொல்லணுன்னா குளிர் பிரதேசத்தில் வாழ்கிற குள்ள மனிதர்கள்னு சொல்லலாம். ஸோ அவங்க எப்படி நடந்து கொள்வார் என்கிறதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். So they hunt wolves for food. அவங்க தங்களுடைய உணவிற்காக ஓநாய்களை வேட்டையாடுவார்கள். So what they do is that they caught the knife blade with animal blood and allows it to freeze. அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த பெரிய கத்தியை எடுத்து ஒரு விலங்குடைய ரத்தத்தை அதில் தோய்த்து அதை வச்சு ஓநாய்களை அவங்க வேட்டையாடுவாங்க. So it since it is in a cold place that gets freeze, they add many layers of blood and continue to freeze that blood on the blade of the knife. எஸ்கிமோக்கள் வாழ்கிற பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே ஐஸால் தான் உருவாயிருக்கும். அவங்க வீடு கூட ஐஸில் தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த கத்தியை ரத்தத்தில் தோய்த்து அது மேலே மீண்டும் ஐஸ் படிகிற மாதிரி அவங்க தொடர்ந்து அதை செய்வாங்க. So they do it until this blade or the knife blade is completely concealed by blood. அவங்க எப்படி இந்த கத்தியை ரத்தத்தினால் தோய்ப்பாங்கன்னா ரத்தத்தை அதில் தடவி ஏதாவது ஒரு விலங்கினோட ரத்தத்தை தடவி அது மேலே திரும்ப ஐஸ் படியும், திரும்ப ரத்தத்தை தடவுவாங்க, திரும்ப ஐஸ் படியும், அப்படி மாறி மாறி அந்த கத்தி முழுவதும் அந்த ரத்த வாடை அடிக்கிற அளவுக்கு அதை செய்வாங்க. So then this Eskimo will fix this knife in the ground with the blade up. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்தில் அந்த ஐஸ் இருக்கிற இடத்துல அந்த கத்தியோட முனை மேலே வருகிற மாதிரி அதை வச்சிடுவாங்க. So when the wolf discovers this bite, he comes with so much of desire and temptation and start licking this blade because of the smell and the taste of this blood. இந்த வாசனையை பார்த்து அந்த ஓநாய் என்ன செய்யும் அப்படின்னா வேகமாக இந்த ரத்தத்தின் வாடை வருகிற பக்கமாக வந்து அந்த கத்தியை அது நக்க ஆரம்பித்து விடும். So he gets interested and he licks faster until the keen edge of this blade is bare and start cutting the fox tongue. அந்த ஓநாயுடைய வாசனை அறிந்து வருகிற அந்த ஓநாயுடைய நாக்கு அந்த கத்தினால் வெட்டுப்படுகிற அளவுக்கு அது அந்த கத்தியை தொடர்ந்து நக்க ஆரம்பித்து விடும். So again he'll have the taste of fresh blood. It's not the blood that is applied, but his own blood, because his tongue is cut, but he'll continue to lick that, enjoy the blood of his own blood. அந்த கத்தியை தொடர்ந்து அது நக்கிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு புதிய ரத்தத்தின் வாசனை அதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு தெரியாது அது அதனுடைய ரத்தம் தான் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அந்த ரத்த வாசனையை நல்லா அனுபவித்து இன்னும் அதிகமாக அந்த கத்தியை தொடர்ந்து நக்க ஆரம்பித்து விடும். And continue to lick until he falls dead in the snow. அது அந்த இரத்த வாடையை ரொம்ப பிடித்திருக்கிறதுனால அது தொடர்ந்து அது செய்கிறது நிமித்தமாக அது நாக்கு வெட்டி அது கீழே விழுகிற அளவுக்கு ரத்தம் வெளியே செல்கிற அளவுக்கு அது தெரியாமல் அதை செய்து கொண்டே இருக்கும். So this is the nature of temptation in our life. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட சோதனைகள் வரும்போது நாம் நடந்து கொள்கிற விதமாக இருக்கிறது. As we continue to yield to temptation, it becomes very self-destructive for each one of us. நாம் இந்த விதமாக சோதனை வரும்போது நாம் விழுந்து போகிறது நம்மை நாமே அழித்து கொள்ளுகிற ஒரு செயலாக காணப்படுகிறது. So temptation is common for all people all over the world. சோதனை என்பது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அது ஒரே போல தான் இருக்கிறது. So some of us are tempted on a daily basis or moment by basis, therefore we are not immune to temptation. அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சோதனைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் காணப்படுகிறதா இருக்கிறதுனால நாம் அதிகமாக அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுவதில்லை. And Jesus, that's why he taught us in Matthew's Gospel chapter 6 verse 13 in his prayer to God, in his his Lord's prayer, Jesus said, "Lead us not into temptation, but deliver us from evil." அதனாலே தானே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் பொழுது
பிதாவே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை பார்த்து கொள்ளும் என்று வேண்டுதல் செய்கிறார். So we have been studying the marks of a true disciple from the book of Matthew. நாம் மத்தேயு சுவிசேஷத்தின் வாயிலாக உண்மையான சீடர்களின் அடையாளம் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். The first the mark is from chapter 1 of Matthew, that is acknowledge Jesus as the promised king. முதலாவது அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தது என்னவென்றால் இயேசுவை வாக்களிக்கப்பட்ட ராஜாவாக அங்கீகரிப்போம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். And from chapter 2 of Matthew we said the second mark of a true disciple is accept Jesus as the promised king. இரண்டாவது அதிகாரத்தின் வாயிலாக இயேசுவை வாக்களிக்கப்பட்ட ராஜாவாக ஏற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பிலே நாம் பார்த்தோம். And from last week we studied from chapter 3 said that the third mark of a disciple is announce Jesus as the promised king. மூன்றாவது அதிகாரத்தின் வாயிலாக இயேசுவை வாக்களிக்கப்பட்ட ராஜாவாக அறிவிப்போம் என்ற தலைப்பிலே நாம் பார்த்தோம். Today from chapter 4 verses 1 to 11 we are going to see the fourth mark of a disciple. இன்று கூட நான்காவது அதிகாரத்திலிருந்து சோதனையில் இயேசு ராஜாவை போல செயல்படுவோம் அல்லது செயல்படுங்கள் என்கிற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். So that's the fourth mark, act like Jesus the king in temptation. நான்காவது அதிகாரத்தின் வாயிலாக இயேசு ராஜாவை போல எப்படி சோதனையிலே நாம் செயல்பட வேண்டும் என்கிறதை குறித்து பார்க்க இருக்கிறோம். So we know that Jesus himself was tempted. And the book of Hebrews tells us that he is tempted in every way, yet without sin. நாம் அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டார். எபிரேயரிலே நாம் வாசிக்கிறது போல அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். But he never sinned. ஆன போதிலும் அவர் பாவம் செய்யவில்லை. Jesus in this chapter 4 of Matthew verses 1 to 11 tells us that he was kind of a three temptation that he went through. இந்த அதிகாரத்தில் கூட இயேசு கிறிஸ்துவானவர் மூன்று விதமான சோதனைக்குள்ளாக கடந்து சென்றார் என்பதை பார்க்கிறோம். And he resisted the temptation, he overcame the temptation, therefore he is the best example for us to follow when we are tempted. அந்த சோதனைகள் மத்தியிலே அதை எதிர்த்து நின்றவராக மாத்திரமல்ல அதை மேற்கொள்ளுகிறவராகவும் இருந்தார் என்பதினாலே இயேசு கிறிஸ்துவை நாம் எடுத்துக்காட்டாக நாம் வைத்துக் கொள்ள முடியும். So chapter 1 we studied that Jesus is he is qualified to be the king because he has come from the line of David and Abraham, therefore he is the legal king of the Jews. நாம் வேதத்தில் பார்க்கிற வண்ணமாக அவர் ஆபிரகாமின் சந்ததியாக தாவீதின் சந்ததியாக வந்தது நிமித்தம் அவர் சட்டப்படி தகுதி பெற்றவராக நம்மால் பார்க்க முடிகிறது. And chapter 2 we studied that Jesus is universally kind of a qualified Messiah because even the wise men from the east, the Gentiles came and worshipped him, chapter 2. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது தூர தேசத்திலிருந்து கிழக்கே இருந்து சாஸ்திரிகளும் வந்தார்கள், புறஜாதியினர் வந்தார்கள், மேய்ப்பர்கள் வந்தார்கள் என்று இயேசு கிறிஸ்துவை உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ராஜாவாக நாம் இங்கே பார்க்கிறோம். Last week from chapter 3 we studied that he is kind of divinely approved or qualified Messiah because Father gave the attestation, approval that he is the beloved son of God. பிதாவானவர் ஞானஸ்தானத்தின் போது இயேசு கிறிஸ்துவை தம்முடைய மகனாக அங்கீகரித்ததன் மூலமாக தெய்வீக அங்கீகாரம் பெற்ற ராஜாவாகவும் நாம் அவரை காண்கிறோம். So Holy Spirit came upon him and anointed him for the divine task that he has come to do in this world. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தெய்வீக கடமையை ஆற்றுவதற்கு வந்தபோது பரிசுத்த ஆவியானவரால் அவர் அங்கீகரிக்கப்பட்டார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். Right now in chapter 4 verse 1 he says the same Holy Spirit who came upon him is leading him into the wilderness to be tempted by the devil. அதே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்தின் வழியாக நடத்துகிறார் என்பதை நாம் இந்த 4ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. So there is a purpose for leading the Holy Spirit leading Jesus into the wilderness to be tempted. இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு வழி நடத்தினதற்கு ஒரு முக்கிய திட்டம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். Show us that he is morally qualified, that by his virtue of his character he is the true Messiah, unlike anybody who has come into this world. இயேசு கிறிஸ்துவே உண்மையான மேசியா என்கிற அந்த தார்மீக அடிப்படையிலே அவர் அங்கீகரிக்கப்பட்டார் என்பதை இதன் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். If Jesus had failed in the temptation, then Jesus disqualifies himself to be the true Messiah, true savior for all of us. இயேசு கிறிஸ்து அந்த சோதனையிலே விழுந்து போயிருப்பாரே என்றால் அவர்
மெய்யான ராஜா அல்லது மெய்யான இரட்சகர் என்கிற அந்த தகுதியிலிருந்து அவர் விழுந்திருப்பார். So that's why this temptation of Jesus is included in all the three synoptic gospel that we have, Matthew, Mark and Luke. எனவேதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்கிற 3 சுவிசேஷ பகுதியிலும் இயேசு கிறிஸ்துவின் சோதனை பகுதியை அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். So we read from Matthew, but Mark tells us that he was in the wilderness 40 days. He was with wild animals spending his time. ஆனால் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்திலே உபவாசித்து வன விலங்குகள் மத்தியிலே அவர் இருந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. But when we come to the book of Luke, he gives us the details of what in the wilderness, and he says, here it says after 40 days he was tempted, but Luke tells us that he was tempted all the 40 days of his fasting and prayer. நாம் இங்கே வாசிக்கிறது போல 40 நாட்களுக்கு பிற்பாடாக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார் என்பதாக லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்படவில்லை. 40 நாட்களுமாகவே அவர் சோதிக்கப்பட்டார் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. But as we come to Matthew, that's our text, it says that as he was fasting and praying, after that, verse 2, after he was fasted 40 days and 40 nights, then he became hungry. And the tempter came and said to him, if you are the Son of God, command these stones to become bread. 4ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனத்திலே அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். So first of all, I want you to just note that temptation comes to us when we are at the peak of our success. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றியின் உச்சத்தில் இருக்கும் பொழுது சோதனை நம்மிடத்திலே சோதனைக்காரன் நம்மிடத்திலே வந்து நம்மை சோதிப்பான். In the previous chapter we know that Jesus, he came, nobody knew about Jesus, but he comes to be baptized into the Jordan River. கடந்த வாரத்தில் கூட நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து யாராலும் அறியப்படாது இருந்த பொழுது அவர் யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்நானம் பெறும்படியாக வந்தார். As per John's gospel, John says that behold the Lamb of God who takes away the sins of the world, and so he gave a wonderful pronunciation and introduction of Jesus Christ. அப்பொழுதுதான் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மிகப்பெரிய அறிமுகத்தை கொடுக்கிறார். இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவரின் ஒரே புத்திரன் வருகிறார் என்பதாக. And John in his gospel he gives us a lot of introduction. He gives us even details of Jesus coming and the conversation between Jesus and John the Baptist. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து இன்னும் அதிகமான அறிமுகங்களையும் விளக்கங்களையும் நம்மால் காண முடிகிறது. And this great event that is happening for the first time in the New Testament, that Father, Son and the Holy Spirit, the Trinitarian God, are involved in something at this baptism. இந்த ஞானஸ்தானத்தின் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த திரியேக கடவுளை குறித்ததான ஒரு அறிமுகத்தையும் நம்மால் காண முடிகிறது. Holy Spirit descends upon him. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவானவர் மேலே நிழலடிக்கிறார். And we see there's a voice from heaven telling us that he is the beloved son and God is, I am well pleased with him. அது மாத்திரமல்ல, பிதாவானவர் இதோ இவரே என்னுடைய நேசகுமாரன் என்பதாக அறிமுகப்படுத்துவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. The greatest recommendation, the greatest approval that Jesus got from the heavenly Father, and the voice that is coming from the heaven. வானத்திலிருந்து வந்த இந்த சத்தத்தின் வாயிலாக இயேசு கிறிஸ்து குமாரன் என்பதாக அங்கீகரிக்கப்படுகிறார். So but after that great events we see that immediately he is in the wilderness and being tempted by the devil. இப்படிப்பட்ட ஒரு அருமையான அறிமுகம் கிடைத்ததுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவானவர் வனாந்தரத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறார். So friends, many times we are tempted when we are at the peak of our life. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியின் உச்சத்தில் இருக்கும்போது நாம் சோதிக்கப்பட வாய்ப்புகள் அநேகமாக இருக்கிறது. And we know that from the story of David, Samuel tells us that David was the peak of everything, and God gave him success after success. As he was very successful, then immediately there was temptation and he fell into the temptation. தாவீதின் வாழ்க்கையிலே கூட தாவீது மிகப்பெரிய ராஜாவாக வெற்றியின் உச்சத்தில் இருந்த பொழுது
அவர் சோதிக்கப்பட்டார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. So I want to share 3 principles from this 11 verses how to resist temptation. இந்த நாளிலே கூட சோதனையை மேற்கொள்ளக்கூடிய 3 முக்கிய குறிப்புகள் அல்லது கொள்கைகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள First இருக்கிறேன். is that do not use your privilege for self gratification. முதலாவதாக உங்களுடைய சிறப்பு உரிமையை சுய திருப்திக்காக பயன்படுத்தாதிருங்கள் என்கிற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். And I was telling you about David. Think about his privilege. David was the highest privileged man because he was the king of Israel. தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தாவீது ராஜாக்கு இருந்த சிறப்பு அம்சங்கள் குறித்து பார்க்கும்போது அவர் மிகவும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே வைக்கப்பட்டிருந்தார் அல்லது காணப்பட்டார். And in Samuel we read that whatever he touched became gold. One after another God gave him victories after victories. நாம் சாமுவேல் எழுதின அந்த புத்தகத்திலே கூட அல்லது சாமுவேல் புத்தகத்திலே தாவீது தொட்டதெல்லாம் பொன்னானது. அவர் எங்கெல்லாம் படை எடுத்து அவர் போர் செய்தாரோ எல்லா இடத்திலும் அவருக்கு வெற்றிகள் கிடைத்தது என்பதை குறித்து நாம் காண்கிறோம். And he has overcome his enemies and he extended the kingdom of Israel to the maximum. அவர் தன்னுடைய எதிரிகளை எல்லாம் தோற்கடித்து தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்கினார் என்பதை குறித்ததாக நாம் பார்க்கிறோம். And we know the story that one time when everybody else went for the war, he did not go in the war, but he was kind of having a small evening walk or whatever walk on his terrace. வேதத்தில் பார்க்கிறோம், எல்லாரும் போருக்கு சென்ற வேளையிலே இவர் போருக்கு செல்லாமல் அங்கே அந்த மாடியிலே அவர் ஒரு நல்ல ஒரு சாயங்கால வேளையிலே நடந்து கொண்டிருந்தார் என்பதை பார்க்கிறோம். So his peak time became his weak time, that he became so vulnerable to the temptation that he fell and committed adultery with Bathsheba. இங்கே நாம் பார்க்கிறோம், தாவீது ராஜா தன்னுடைய வெற்றியின் உச்சத்திலே இருந்த பொழுது அவர் மிகவும் பலவீனமாக காணப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். அந்த வேளையிலே தான் அவர் பத்சேபாளுடன் அந்த தவறு செய்கிறதிலே ஈடுபட்டார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். So he used his privileged position, the privilege as the king, for self gratification because there was nothing that could stop him from doing anything. அவர் தன்னுடைய அதிகார வலிமையின் உச்சத்திலே இருந்தபோது தன்னுடைய சுய திருப்திக்காக அவர் இப்படிப்பட்ட செயல்களை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். So he committed adultery, he committed murder because he had all the privileges as the king. அவர் இப்படிப்பட்ட விபச்சார பாவத்தையும் கொலை செய்கிற பாவத்தையும் செய்தபோது அவர் தன்னுடைய அதிகாரத்தின் உச்சத்திலே இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். So and we know the first man and woman, Adam and Eve, are the crown of creation. As they had the privilege of being the son and daughter of God, Satan came to them in the Garden of Eden. நாம் ஆதாம் ஏவாளின் வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது கூட அவர்கள் தங்களுடைய வாழ்வின் உச்சத்திலே பிதாவானவரின் பிள்ளைகளாக அந்த தோட்டத்தில் இருந்த பொழுது சாத்தான் வந்து அவர்களை சோதித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். They had the privilege saying that everything is under them. He says only God is above them, all the rest of the creation is under them. அவர்களுக்கு இருந்த ஸ்லாக்கியம் அல்லது பாக்கியம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு கீழாக எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் நேரடியாக தேவனுக்கு கீழே இருந்தார்கள். அவர்களுக்கு கீழே எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். But the only thing God said, the middle of the garden there is a tree, don't eat from that. That's the only condition God gave. கர்த்தர் அவங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன் என்ன என்றால் அந்த தோட்டத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை மாத்திரம் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்கிற ஒரே ஒரு நிபந்தனை மாத்திரம் அவர்கள் கொடுத்திருந்தார். But they were tempted by Satan to act as though they are God. He says you can be like God. Why you want to be servant to God? You can be equal to God, even above God. ஆனால் பிசாசானவனால் அவர்கள் சோதிக்கப்பட்ட பொழுது நீங்களும் கடவுளை போல இருக்கலாம் என்று அவர்களிடத்திலே சொல்லி அவர்களை சோதனைக்குட்படுத்தினான். So right now Satan is coming to Jesus, the last Adam, and telling him the same thing. Why you want to be under the Father? You can be equal to the Father since you are the Son of God. அதே வண்ணமாக அதே சாத்தான் இப்பொழுது கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவிடனும் வந்து நீரும் கடவுளுக்கு இணையாக இருக்கலாமே, எதற்காக நீர் இதை செய்து கொண்டிருக்கிறீர், இந்த கஷ்டத்தை பட்டு கொண்டிருக்கிறீர் என்பதாக இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வந்தான். Use your privilege as the Son of God. He says if you are the Son of God, of course in the translation it could be since you are the Son of God, because Satan had no doubt that Jesus was if the Son of God. He knew that he was the Son of God. So it is kind of since
you are the Son of God. இந்த சாத்தான் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கூறின பொழுது, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சொன்னதின் அர்த்தம், நீர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறது நிமித்தமாக நீர் இதை ஏன் செய்யக்கூடாது என்பதாக அவன் கூறின வண்ணமாகவே நாம் அதை புரிந்து கொள்ள Why you முடியும். want to be hungry? You have all this privilege as the Son of God. Do some miracle right now. Turn this stone into bread. Eat it. இயேசு கிறிஸ்துவை நோக்கி சாத்தான் சொன்ன காரியம் என்னவென்றால், நீரே தேவனுடைய குமாரனாக இருக்கிறீரே, ஏன் நீர் பசியாக இருக்க வேண்டும், ஏன் இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றி நீர் சாப்பிடக்கூடாது என்பதாக அவன் மிகவும் அருமையாக அவன் அந்த சோதனையை கொண்டு வருகிறான். Did God the Father tell him to fast? Father did not tell him to fast and pray 40 days. It was Jesus' own volition. He determined that he wanted to fast and pray, spend time with his Father. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நீ 40 நாட்கள் உபவாசிக்க வேண்டும் என்று சொன்னாரா என்று பார்த்தால் அப்படி சொல்லவில்லை. ஆனால் இயேசுவானவர் தன் சுய விருப்பத்தினாலே பிதாவோடு கூட உள்ள உறவை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் உபவாசித்தார். Jesus, he chose to have this time of preparation. He got baptized. He need to have a time of preparation for 3.5 years of ministry. So he is in the wilderness with his Father. வனாந்தரத்திலே அவர் காணப்படுவதற்கு முன்பாக 3.5 வருடம் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னை தயார் நிலையிலே கொண்டு வர வேண்டும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே அவர் உபவாசித்தார். So he became hungry, as the verse tells us that, verse 2, last part, he became hungry. Of course, there is nothing wrong in being hungry. இரண்டாவது வசனத்துக்கு கடைசி பகுதியில் கூட அவருக்கு பசி உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிற வண்ணமாக அவருக்கு பசி இருந்தது என்பதை நாம் அறிவோம். So hunger is not a bad thing in itself. பசி உண்டாகுவது ஒரு தவறான காரியம் அல்ல. And Jesus knew that after fasting, when he fasts for 40 days, he is going to be hungry. இயேசு கிறிஸ்துவானவருக்கு நன்றாகவே தெரியும், 40 நாட்கள் உபவாசித்த பிறகு நிச்சயமாக பசி உண்டாகும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. That's why he went in the wilderness where there is no food available. Otherwise he could have fasted in Jerusalem or in Jordan just after the baptism, but he did not choose the place Jerusalem or Jordan. He went into the wilderness for fasting with a purpose. இயேசு கிறிஸ்து யோர்தானிலோ அல்லது எருசலேமிலோ உபவாசிக்கவில்லை, அவர் வனாந்தரத்துக்கு சென்று உபவாசித்தார். ஏனென்று பார்த்தால் அங்கே உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே உபவாசிக்க வேண்டும் என்பதே அவர் தீர்மானித்திருந்தார். Don't fast keeping all the fruits nearby, biryani nearby, okay, and all that, everything that you like, maybe ice cream nearby. You have too much of temptation. So be away from all those. Fasting is the purpose of spending time with God. இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் உபவாசிக்கும் பொழுது நிறைய சாப்பாட்டை பக்கத்தில் வச்சுட்டு பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கப்போ பழங்களை நிறைய வச்சுக்கிட்டு நீங்கள் உபவாசிக்க முற்படாதீங்க. கொஞ்சம் இதெல்லாம் இல்லாத இடமா பார்த்து நீங்கள் உபவாசிக்குமாறு உங்களை நாங்கள் அழைக்கிறோம். So that's why for fasting we go a little far place so that we will not be tempted to all those things. எனவே தான் நாம் உபவாசிக்கும் பொழுது ஒரு தனி இடத்திற்கு சென்று நாம் உபவாசிப்பதை உற்சாகப்படுத்துகிறோம். So Jesus he fasted and he knew that he is going to be hungry and food will not be available immediately. இயேசுவானவருக்கு நன்றாகவே தெரியும் அவர் உபவாசிக்க போகிறார், அதற்கு நாம் இப்படிப்பட்ட இடத்திற்கு செல்வது நல்லது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். But Satan is manipulating his situation, saying that you are hungry. Why you want to be hungry as the Son of God? Do just a miracle and satisfy your self need. ஆனால் சாத்தான் ஏன் நீர் பசியாக இருக்க வேண்டும், உம்முடைய இந்த பசியை நீர் ஆற்றிக்கொள்வதற்கு ஏன் ஒரு அதிசயம் செய்து உம்முடைய பசியை ஆற்றிக்கொள்ளக்கூடாது என்பதாக அந்த சோதனையை கொண்டு வந்தான். And Jesus is fasting for a spiritual reason. Right now he is saying that use your spiritual circumstances for satisfying your physical need. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, ஆவிக்குரிய பலத்திற்காக ஒரு உபவாசித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதன் விளைவாக நம்முடைய சரீர பிரகாரமான பலனும் நமக்கு கிடைக்கும். Or the first temptation is saying that you act independently of your father. Your father is not giving you food, but just don't ask your father. You be independent. 40 days you are very dependent on the father. Right now you be independent from the father and make yourself food for yourself.
இங்கே சாத்தான் கொண்டு வருகிற சோதனை எப்படி என்று பார்த்தால் 40 நாட்கள் நீ உபவாசம் இருந்து உன்னுடைய தகப்பனோடு நீ உறவில் இருந்து அவரை சார்ந்து கொண்டாய். இப்பொழுது ஏன் நீயே உன்னுடைய உணவுக்கு ஏதாவது ஒன்று செய்து கொள்ளக்கூடாது என்பதாக நம்மை சார்ந்து கொள்ளும்படியாக சாத்தான் சோதனையை கொண்டு வருகிறான். But Jesus did not fall in the first temptation saying that man shall not live by bread alone but by every word that proceeds from the mouth of God. ஆனால் இங்கே இயேசுவானவர் பிசாசானவனுக்கு கொடுத்த மறு உத்தரவு என்னவென்றால் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். And that is from the book of Deuteronomy chapter 8 and verse 3. உபாகமம் 8:3 மூன்றாம் வசனத்திலே இதே வசனத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. And we know that is the context of 40 years of their wilderness wandering as they came out of Egypt. நமக்கு எகிப்திலிருந்து அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே 40 வருடங்கள் சுற்றி திரிந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And they became so hungry and God provided, they were murmuring against God, God gave them manna. ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்த பொழுது வனாந்தரத்திலே தேவன் அவர்களுக்கு மன்னாவின் மூலமாக போஷித்தார் என்பதை நாம் அறிவோம். So manna was not just about food, but it was more about learning to trust and obey God. மன்னா நமக்கு என்ன கற்றுக்கொடுக்கிறது என்றால் ஆகாரத்தை குறித்து மாத்திரமல்ல ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்து அவருக்கு எப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்ததான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. God said you will have manna, but what are the regulations? How you need to trust me in picking the manna and eating the manna. God gave them instructions concerning manna in the book of Exodus chapter 16. மன்னாவை குறித்து யாத்திராகமம் 16வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால் அது வெறும் ஆகாரமாக மாத்திரமல்ல, அதை நாம் எப்படி காலையிலே சென்று அதை பொறுக்கிக் கொள்ள வேண்டும், அதை எப்படி சேகரிக்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்பதான ஒரு விதிமுறையை கர்த்தர் கொடுத்திருந்தார். God said on the 6th day you collect double because 7th day is the day of Sabbath. So if people do not trust God, they say that no, I will not believe in God. For the next day also I will collect and keep. If they did that, then there was a problem. That will not last for the next, for the 7th day, they need to collect the double. Of course, I said it the wrong way. But they need to collect on the 6th day double. It will stay for the 7th day. இங்கே கூட நாம் பார்க்கிறோம் மன்னாவை 6ஆம் நாளிலே 7ஆம் நாளுக்கும் சேர்த்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதே செயலை அவர்கள் மற்ற நாட்களிலே செய்தார்கள் என்றால் அடுத்த நாள் அந்த மன்னா கெட்டு போய்விடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Another days if they said if I am collecting on the 6th day double but it's not spoiled on the 7th day, let me also do. Tomorrow I am going to be lazy. I don't want every day go and pick up the manna. Monday I will do is that for Tuesday also I will collect. If they did not trust God, then it will get spoiled. And it becomes a disobedience. ஒருவேளை 6ஆம் நாளிலே நான் 7வது நாளுக்கும் சேர்த்து நான் மன்னாவை எடுக்கிறேன், அது நன்றாக இருக்கிறது என்பதை மனதிலே வைத்து திங்கட்கிழமை போய் நான் செவ்வாய்க்கிழமைக்கும் சேர்த்து நான் இன்னைக்கே எடுத்துக்கொள்கிறேன் என்று அவர்கள் ஒருவேளை அந்த இடத்துல எடுத்து வைத்திருந்தார்கள் என்றால் அது அடுத்த நாளிலே கெட்டு போய் இருக்கும் என்பதை அவர்கள் செய்வது ஆண்டவர் மேல் அவர்கள் நம்பிக்கை வைக்காத தன்மை வெளிப்படுத்துறதாக இருக்கும். So manna was not just about food but more about trusting on a daily basis God, being connected to God every day, for their provision. இந்த மன்னா வெறும் ஆகாரமாக மாத்திரம் பார்க்காமல் அது நாம் ஆண்டவர் மேலே ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிற நம்பிக்கை வெளிப்படுத்துகிறதாகவும் அவர் மேல் சார்ந்து கொள்கிறதை அது வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. So there was so much a problem with this food in the wilderness. So Jesus is telling, I am not going to be like my ancestors in the wilderness. I am going to be different as far as the food is concerned for me in this wilderness. வனாந்தரத்திலே ஆகாரம் பெற்றுக்கொண்ட என்னுடைய முன்னோர்களைப் போல நான் காணப்படாமல் வனாந்தரத்திலே நான் உபவாசிக்க போகிறேன் என்பதாக இயேசு கிறிஸ்து முடிவெடுத்திருந்தார். So he says in this wilderness, unlike the Israelites, I am going to trust God even for this provision of food. முன்னோர்களைப் போல நம்பிக்கை அற்றவர்களாக காணப்படாமல் இந்த வனாந்தரத்திலே நான் பிதாவை நம்பி என்னுடைய திட்டத்தை செயல்படுத்த போகிறேன் என்பதாக இயேசு கிறிஸ்து Jesus is saying, I'm not going to perform a miracle now for my food,
But even for this, I am going to trust God. Whenever He is going to provide for me my food, I'll wait until God's time. இங்கே கூட நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து உணவிற்காக ஒரு அதிசயத்தை செய்கிறவராக காணப்படாமல் கர்த்தர் எனக்கு தருவார் என்பதாக அவர் காத்திருந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. So we are also many times tempted to satisfy our normal desires in a wrong way or at a wrong time. நாமும் கூட நம்முடைய சுய விருப்பத்தை செயல்படுத்துவதற்காக அல்லது திருப்திப்படுத்துவதற்காக பல காரியங்களை தவறான நேரத்திலும் தவறான இடத்திலும் நாம் செய்து விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். So we know that sex is a God given gift, but there is a place, there is a time for that, but Satan tempts us to a wrong place and wrong time, either before marriage or after marriage with somebody else. Then it becomes a temptation, it's a snare for us. இங்கே கூட நாம் பார்க்கிறோம், இந்த உடல் ரீதியான இச்சைகளை செயல்படுத்தி கொள்வது அல்லது நிறைவேற்றி கொள்வதற்காக கர்த்தர் திருமணம் என்கிற ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் இதை விட்டுவிட்டு வேறு இடத்திலும் வேறு நேரத்திலும் நாம் அதை திருப்திப்படுத்தி கொள்ள அநேக நேரங்களில் நாம் முற்படுகிறோம். So we know that the temptations are real for everyone every day of our life. சோதனைகள் எல்லாருக்கும் எல்லா இடத்திலும் வெவ்வேறு விதமாக காணப்படுகிறது, உண்மைதான். And Satan is telling each one of us, you have the freedom, you are the child of God, you have all the powers of the earth. No, you can do it. சாத்தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வந்து உனக்கு இருக்கிற பலத்திலே நீ என்ன செய்ய வேண்டும் என்றாலும் அதை செய்யலாம், நீ ஏன் செய்யாமல் இருக்கிறாய் என்று உங்களிடத்தில் அநேக சோதனைகளை கொண்டு வரலாம். And the world is telling us that God wants you to be happy. So therefore use this kind of your privilege and satisfy yourself. உலகம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இருக்கிறது ஒரு வாழ்க்கை, சந்தோஷமாக இருங்கள், எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்கிற அந்த தத்துவத்தை உலகம் நமக்கு காண்பிக்கிறது. And Satan is telling us that only one life, why you want to spoil with a wife or husband whom you do not like? Divorce. And leave for your convenience and satisfy yourself. That's what is matters. சாத்தான் இன்னும் ஒரு சோதனை கொண்டு வருவான் என்றால், உனக்கு விருப்பமில்லாத மனைவியோடோ உனக்கு விருப்பமில்லாத கணவனோடோ நீ எதற்காக வாழ வேண்டும், விவாகரத்து செய்துவிட்டு உன்னுடைய விருப்பம் போல நீ வாழலாமே என்று உங்களுக்கு சோதனை கொடுக்கலாம். And Satan tells you that you need money to live in this world. Why you want to wait for a time until God provides? Use your opportunities, use your privilege, and maybe whatever way you can collect it apart from the will of God, you collect it. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிற ஒன்று என்னவென்றால் பணம். இதை நீ எப்படி வேண்டுமென்றாலும் பெற்றுக்கொள்ளலாம், சம்பாதிக்கலாம், எந்த வழியிலும் நீ பெற்றுக்கொள்ளலாமே என்று உங்களுக்கு அப்படிப்பட்ட சோதனையும் அவன் கொண்டு வரலாம். So each of us have our natural desires. We talk about physical that desires or material needs, and instead of waiting upon God, Satan tempts us to go ahead and get it in Satan's way. அநேக நேரங்களிலே பொருளாசையினாலே உங்களையும் என்னையும் பிசாசானவன் சோதனைக்குட்படுத்தலாம், அல்லது மாம்ச ரீதியான ஆசைகளினாலே உங்களையும் என்னையும் அவன் சோதிக்கலாம் என்பதை நம்மால் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. And the remedy for such kind of temptation is faith in God to provide us. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய விசுவாசத்தை முழுவதுமாக கர்த்தர் மேல் வைத்து காத்திருந்து பெற்றுக்கொள்வதிலே நாம் வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். Jesus example is that I am in physical need, I am in material need, but I trust my God, my Father to provide me in His time, in His way. Until then I will wait. இங்கே இயேசு கிறிஸ்துவானவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிற முக்கியமான விஷயம் என்னவென்றால், எனக்கு தேவையாக இருக்கிற பொருளையும் எனக்கு தேவையான ஆகாரத்தையும் கர்த்தர் நிச்சயமாக தருவார். அந்த வேளை வரை நான் காத்திருப்பேன். நானே என்னுடைய சுய விருப்பத்தின்படி செய்ய மாட்டேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Moving on to the second thing that we can learn from Jesus is that do not use your position for self glorification. இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறது, உங்கள் நிலையை சுய புகழுக்காக பயன்படுத்தாதீர்கள். So we find that after this food matter, the devil is taking him, verse 5 onwards, he took him to the holy city and had him stand on the pinnacle of the temple.
இங்கே கூட இரண்டாவதாக பிசாசானவன் அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பிரிகையின் மேல் அவரை நிறுத்தினான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். So he says, since you are, again he says, you are the son of God. He says that you are the son of God. Next verse, verse 6. And he said to them, if you are, or you are the son of God, throw yourself down, for it is written, he will command his angels concerning you. இங்கே 6வது வசனத்திலே கூட நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்பதாக சத்துரு இரண்டாவது சோதனை கொடுக்கிறான். So he is telling that you are the son of God, you are Messiah, right? So you do this, you make yourself visible for people to see you. இங்கே எப்படிப்பட்டதான சோதனை என்றால், நீர் தேவனுடைய குமாரன், எனவே நீர் இங்கே இருந்து தாழ குதித்து நீரே தேவனுடைய குமாரன் என்பதை எல்லாருக்கும் வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த செயலை செய்யும் என்பதாக அழைக்கிறான். So please turn your Bibles to the last book, that is Malachi chapter 3. மல்கியா 3வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்புங்கள். And verse 1. முதலாவது வசனம், மல்கியா 3:1. So this verse tells us about the ministry of John the Baptist. Somebody is preparing his way. After the preparation of that way, he says the Messiah, one who you are seeking, will suddenly come to the temple and show himself. இங்கே கூட யோவான் ஸ்நானகனின் வருகையை குறித்ததான செய்தி இங்கே பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் என்பதை நாம் வாசிக்கிறோம். So there was, based on this verse, there was that rabbinic or rabbis of that time, they had a tradition, they believed something. இதே வண்ணமாக அந்த காலத்திலே இருந்த போதகர்கள் நம்பிய ரபிகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் நம்பியதன் நீட்சியாக இதை நாம் பார்க்கிறோம். So what they said, that when Messiah would come, he will appear at the roof of the temple, and that is going to be the mark of deliverance of Israel. It is not from the Bible on the roof of the temple. Bible says he will come into the temple, but it says the roof of the temple he will make a visible appearance. இங்கே கூட மேசியா ஆலயத்திற்குள்ளாக வருவார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் தேவாலயத்தின் உப்பிரிகை மேல் வருவார் என்பதான ஒரு நம்பிக்கையை அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் கொண்டிருந்தார்கள். So because Old Testament predicted that Messiah will do so many miracles and signs in his appearance. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற அநேக காரியங்கள் மேசியா வந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் என்பதாக கற்பிக்கப்பட்டிருந்தார்கள். So they had that kind of a belief, the people who lived at the time, that Messiah, when he comes, he will come on the roof of the temple, and they will be able to watch him. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே வாழ்ந்தவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையில் ஒன்று என்னவென்றால், மேசியா தன்னை அதிசயங்கள் மூலமாகவும் அற்புதங்கள் மூலமாகவும் வெளிப்படுத்துவார் என்பதை அவர்கள் நம்பி விசுவாசித்து காத்திருந்தார்கள். We know that maybe the Solomonic temple, or after the destruction of Babylonians, Herodin temple, we know that, maybe that was the tallest building there in Israel. So Satan is asking him to climb the tallest, had him stand. This means already he took him, maybe in a vision, I don't know. He was on the roof of the temple. That means all people all over Israel will be able to see him. சாலமோன் ராஜா கட்டின அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு, ஏரோது காலத்திலேயும் மீண்டுமாக தேவாலயம் இடிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இருந்த அதற்கு முன்பாக அப்பொழுது வாழ்ந்த மக்களின் நம்பிக்கை என்னவென்றால், அந்த உயரத்திலே மேசியா வந்து காணப்படுவார், அந்த உப்பிரிகையின் மேல் மேசியா காணப்படுவார், அதிசயங்களையும் அற்புதங்களை செய்வார் என்பதாக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். So Satan is telling that you can make yourself popular just in few minutes or 1 hour. You can make popular yourself throughout Israel, just like that. நீர் இந்த உயரத்திலே வந்து நீர் தாழ குதித்தீரே என்றால், நீர் இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பார்க்கிற வண்ணமாக நீர் மிகவும் பிரபலமாக மாறிவிடலாமே என்பதான சோதனையை அந்த நேரத்திலே இயேசுவுக்கு கொடுத்தான்.
Even if there was no internet or TV at that time, but somebody jumping from that height and landing on the floor unhurt, that's going to be a big news. And people are going to have, hey, what kind of a person is this? Truly, he is the Messiah. ஒருவேளை அந்த காலத்தில் இன்டர்நெட் இல்லாத சூழ்நிலையாக இருந்திருந்தாலும் அவ்வளவு உயரத்திலிருந்து ஒருவர் குதித்து அவருக்கு எந்த அடியும் படாமல் தூதர்கள் அவரை கைகளில் ஏந்தி கொள்கிறாருங்கிற அந்த செய்தி அங்கே உள்ள மக்கள் மத்தியில் பரவுமே என்றால் நிச்சயமாகவே இதோ ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு, இவரே மேசியா என்று எல்லாரும் நம்ப ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். For the first temptation, Jesus used scripture to rebut the Satan. Right now, he is using the scripture himself, saying that it is written. Jesus said it is written. Right now, Satan is saying it is also written, that in Psalm 91. And if you do something like that, the angels are going to carry you. They are going to save you unhurt. முதலாவது சோதனையிலே நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சோதனைக்கு பதில் சொல்லும் பொழுது இப்படியாக எழுதியிருக்கிறதே, வேதாகமத்தில் எழுதியிருக்கிறதே என்று சொன்னதாக பதில் சொல்லுகிறார். அதே வண்ணமாக இரண்டாவது சோதனையிலே பிசாசானவனும் வேதத்தில் எழுதியிருக்கிறதே என்பதை உபயோகப்படுத்தி அவரை சோதிக்கிறான். So he says, use shortcut. Like shortcut. Why you want to wait 3.5 years, do all this, use cross, going through the path of the cross? Don't wait for that. Your exaltation, your glorification can be just like that. Use the shortcut. 3.5 வருடம் ஊழியம் செய்து பிற்பாடு எதற்காக நீர் சிலுவையிலே தொங்கி பிற்பாடு நீரே மேசியா என்பதை ஏன் காண்பிக்க வேண்டும்? இப்பொழுதே ஒரே நொடியிலே மேலே இருந்து குதியுங்க, தூதர்கள் உங்களை கையில் ஏந்தி கொள்வாங்க, உடனே நீங்கள் பிரபலமாயிடுவீங்க. எதற்காக நீங்கள் காத்திருக்கணும்? இந்த குறுக்கு எடுத்துக்கங்க, இது ரொம்ப சுலபமாக இருக்கிறதே என்பதாக சோதனையை கொண்டு வந்து நிற்பாட்டுகிறான். After all, you are here to tell the Israel that you are the Messiah, right? You want to prove that you are Messiah. This is the time. Just do it. நீங்கள் வந்ததே நீங்கள் மேசியாவென்று நிரூபிக்கிறதுக்கு தானே. எதுக்காக 3 வருஷம் காத்திருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு தரேன், இதோ எடுத்துக்கங்க என்பதான சோதனையை இயேசுவானவருக்கு முன்பாக அவன் வைக்கிறான். Do you have that kind of temptation? இதே போன்ற சோதனை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? You want to become leader just using the shortcut. So why you want to wait for 10 years, junior, senior and all that, Just use some shortcuts. Maybe buttering or massaging or whatever is that, And you can become, number one. எதற்கு 5 வருடமோ 10 வருடமோ காத்திருக்கிறீர்கள்? உடனே நீங்கள் தலைவராகவோ மேனேஜராகவோ ஒரு லீடராகவோ மாறுவதற்கு ஒரு சிலரை மாத்திரம் நாம் சந்தோஷப்படுத்தி அந்த குறுக்குவலையை ஏன் எடுக்கக்கூடாது? After all, your aim is to become glorified, self-promotion. You want to have promotion, people should recognize you. He says, don't wait. That's what the principle of the world now. Don't wait. Don't waste your time. Whatever time that, opportunity you can grab it and use it for your, promotion. உலகத்தின் சித்தாந்தம் அல்லது தத்துவம் என்னவென்றால், உடனடியாக ஒரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும், ஒரு தலைவராக மாற வேண்டும், அல்லது எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது இந்த உலகத்தின் தத்துவமாக இருக்குது. எதற்காக காத்திருந்து 5 வருடமோ 10 வருடமோ காத்திருந்து நீங்கள் அந்த நிலையை அடைய வேண்டும்? குறுக்கு வழியை எடுத்து உடனே நீங்கள் அந்த நிலையை நீங்கள் அடைந்து விடலாமே என்பது தான் இந்த உலகத்தின் சித்தாந்தம். So many times we are tempted because other people around us are doing the same thing. They are taking the shortcut, therefore we also want to take the shortcut. அநேக நேரங்களில் நம்மோடு இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட குறுக்கு வழியை எடுத்து அவர்கள் நமக்கு மேலாக அல்லது தலைவர்களாக மாறும் பொழுது நமக்கும் வருகிற சோதனை என்னவென்றால், ஏன் நாமும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்பதான ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாகவும் எனக்கு முன்பாகவும் வந்து நிற்கிறது. So recently we were talking in ACA about, many people in the Google map put Asian Christian Academy. From Kaganur it is not bringing us via Bagarur to ACA, but through some narrow road, right? This through the 18 acres, the narrow road is there. It will take you, it's a mud road. People are using that. Many people coming from Bangalore, following that, they are coming through all the shortcut route. Bike no problem, but coming in the car is a problem. அநேக நேரங்களில் ஏசியன் கிறிஸ்டியன் அகாடமிக்கு வர வேண்டும் என்று யாராவது பெங்களூரில் இருந்தோ கொஞ்சம் தூரத்திலிருந்து மேப் போட்டாங்கன்னா அது ஒரு சின்ன வழியை காண்பிக்கிறது. 18 ஏக்கர்ஸ் என்கிற அந்த பகுதியிலேருந்து ஒரு சின்ன காரில் வர முடியாது, வெறும் 2 வீலரில் தான் வர முடியும். ஸோ அது ஒரு ஷார்ட்கட், கொஞ்சம்
குறுகிய கிலோமீட்டர்ஸ் தான், சீக்கிரம் வந்துடலாம். ஆனால் அந்த வழி வந்து மிகவும் குறுகலானதாக சின்னதாக இருக்கிறது. Why you know that Google is showing? Because of traffic. Many people daily they are taking that road, shortcut, two-wheelers going for work in Bangalore. They are taking that. So Google thinks that since many people are traveling on that road, that's the real road. Because Google does not know. But it's always on the feedback of other people. It's tracing how people are traveling. ஏன் கூகுள் மேப்ஸில் இந்த வழி காண்பிக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், அநேகர் பெரிய அந்த நம்ம மெயின் ரோட்டில் போனோம்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு இந்த டூ வீலரில் போகிறவங்களாம் இந்த சின்ன குறுகிய பாதையை எடுத்துடுறாங்க. கூகுளுக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால் நிறைய பேர் போகிறாங்களே, ஸோ இதில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பும் அதை அந்த ஷார்ட்கட்டை காமிக்க. Google says that what majority of the people are doing, that's what is right. That's what Google Maps thinks. கூகுள் மேப் கூட என்ன யோசிக்குதுன்னா, நிறைய பேர் அந்த வழியில் போகிறாங்க, ஒருவேளை அதுதான் சரியான வழியாக இருக்குமோ என்று அது கண்டுபிடித்து விட்டது. So people are after, that all shortcuts will show and you end up in problem in shortcut. இதே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த குறுக்கு வழியிலே செல்வது ரொம்ப சுலபமாக இருக்கும், நிறைய பேர் போகிறாங்க என்று நாமளும் செல்வோம் என்றால் அது நமக்கு ஒரு ப்ராப்ளமாக கஷ்டமாக முடியும். So therefore he said, now we have graduation on 19th, he said don't say Asian Christian Academy but say Evangelical Theological Seminary or Agape Hospital, it will come in the proper way. So he says that's the right way to direct people. இப்பொழுது கூட கிராஜுவேஷனுக்காக 19 ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கும்போது அநேகருக்கு நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், இடிஎஸ்ன்னு போடுங்க அல்லது அகாப்பே ஹாஸ்பிட்டல்னு போடுங்க, ஏசியன்னு போடாதீங்க. ஏன்னா ஏசியன்னு போட்டால் குறுக்கு வழி காமிக்குது, அகாப்பே ஹாஸ்பிட்டல்னு போட்டால் நேர் வழியை காண்பிக்குது என்பதாக நாங்கள் பேசிக்கொண்டு. So friends, we have the problem. We say that we want to reach immediately. We don't want to wait. We want to get things happen just like that. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே உடனடியாக நடந்துவிட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். காத்திருப்பது நமக்கு பிடிக்காத ஒரு காரியமாக மாறிவிட்டது. And for that many times we use the Bible. We quote the Bible wrongly for making what we think is right. We quote the Bible. அநேக நேரங்களிலே நாம் வேதத்திலிருந்து இதற்கு ஆதாரங்களை எடுத்து நாம் செய்வது சரி என்பதற்காக அப்படிப்பட்ட வசனங்களை தேடி பிடித்து அதை நாம் பிடித்துக் கொள்வோம். So Jesus, he said to Satan, no, I will not tempt my Father. He says, I will not take shortcut. I'll wait until the Father's time of exalting me through the way of the cross. இயேசுவானவர் கூட சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துவை சோதித்த பொழுது உடனடியாக நீ சொல்வதை நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை, நான் என்னுடைய பிதாவுக்காக காத்திருப்பேன் என்பதான அந்த உறுதியான அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினவராக காணப்படுகிறார். So Deuteronomy chapter 6 verse 16, he quotes that. He says, do not put God to test, because that is in the context of people in the wilderness testing God, and says, where is God? If God is there, why are we suffering like this? They were asking questions in the wilderness. நாம் உபாகமம் 6:14 வாசிக்கிறது போல, நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக என்கிற வசனத்தை அங்கே மேற்கோள் காட்டி அவர் பதிலளிக்கிறதை the word Masa simply means testing. He says Masa. Meribah means rebellion. Don't test your God, saying that, where is God? If God is there, why are we suffering like this in hunger? We don't have recognition. He says, if God is there, where is my recognition? He says, you don't, just like people of Israel, you don't be like that. மாசா என்கிற அந்த வார்த்தையின் அர்த்தம் தேவனை பற்றி கொள்வது அல்லது தேவனை சோதிக்கிறது என்கிறதான அர்த்தம். எனவே நாமும் நம்முடைய தேவனுக்கு காத்திருப்பவர்களாக காணப்பட அழைக்கப்படுகிறோம். அவரை நாம் பரீட்சை பார்க்கிறவர்களாக அல்ல, அவருக்காக காத்திருப்போம். So for impressing people we make so many shortcuts. We want to impress people, so therefore we do a lot of things for self promotion. சில நேரங்களிலே மற்றவர்களை பிரியப்படுத்த நாம் நினைக்கும் பொழுது பலவிதமான காரியங்களை செய்ய நாம் முற்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். Tell me, for self promotion nowadays what people are doing? Self promotion. நம்மை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அல்லது நம்மை நன்றாக உள்ளவர்களாக காண்பித்துக் கொள்வதற்கு நாம் என்ன அநேக காரியங்களை செய்கிறோம் என்பதை சொல்லுங்க. Daily we are doing, many people are asking us to do. What people do for self glorification, promotion? மற்றவர்கள் நம்மை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக நாம் அநேக காரியங்களை செய்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள். He says that give us 5-star rating when you go to any
car shop or even food. Restaurant. He says they'll immediately come and with the phone says that you give us 5-star rating. 5-star rating. Their food may be only 2-star, but they are compelling us to make 5-star. இப்படியாக நாம் அநேக இடங்களில் செல்லும் பொழுது கூட, சாப்பிட போகிற இடத்துல கூட, உணவகங்களுக்கு செல்லும் பொழுது வந்து அவர்கள் எங்களுக்கு 5-ஸ்டார் ரேட்டிங் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அவங்க சாப்பாடு 2-ஸ்டாரோட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க கேட்குறது 5-ஸ்டார் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. So nowadays, if you want to make, these people have this many followings. Recently it is in media. This many popular. Maybe thinking about big shots in our country. They have this many followers in social media, or what is that? What is the main thing? Instagram. And finally it says 75% of the Instagram followers are fake. There are companies who make followers for you. You pay them, they'll create followers for you. இதே போல் இன்றைய சமூக வலைத்தளங்களில் கூட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற இதில் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் ஃபாலோவர்ஸாக என்னை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்கிற எண்ணிக்கையிலே அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 75% அந்த ஃபாலோவர்ஸ் வந்து ஃபேக், அதாவது உண்மை இல்லாத மெஷின் மூலமாக செய்யப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். People are doing all this for gimmicks. It's a gimmicks for popularity. இப்படிப்பட்ட சாகசங்களை மக்கள் தங்களை தாங்கள் பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக அதை செய்கிறார்கள். Jesus said, I am not going to do any gimmicks for popularity. My popularity is coming. It is in my Father's hand. Until Father's time I will wait. இயேசு கிறிஸ்து சொல்வது என்னவென்றால், இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்ய விரும்பவில்லை, என்னுடைய தகப்பன் என்னை மகிமைப்படுத்துவார், பெருமைப்படுத்துவார் என்று நான் காத்திருப்பேன் என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். Many in Christian work and ministry and leadership, many pastors also do a lot of gimmicks for popularity. இன்றைய காலகட்டத்தில் அநேக போதகர்கள் கூட தங்களை மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் அல்லது நான் பிரபலமாக வேண்டும் என்று சில காரியங்களை செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். For self promotion, when we say that, when maybe in our church only 150 members are there, we'll say 200 members are there part of our church, because we think that 150 is less, therefore we want to show more than, we want to exaggerate the number. சில நேரங்களில் ஒருவேளை ஆலயத்தில் 150 பேர் வருவார்கள், ஆனால் மற்றவர்கள் கேட்கும்போது இல்லை 200 பேர் வராங்க, ஒருவேளை 150 கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 200 சொன்னால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி அந்த நம்பரை கூட்டுறது கூட ஒரு விதமான பெருமை பாராட்டுதல் தான். Some pastors will want to show that they are always busy. They may have only 1 or 2 people appointment for that day. They say, I'm too busy. I know a pastor in Hosur. He says, he always says, I have too much busy. I have 10 appointments today. I want to show that, I am very busy involved in the ministry of God. சில போதகர்கள் அவங்களுக்கு ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லை 2 அப்பாயின்மெண்ட் தான் இருக்கும், ஆனால் 10 பேரை நான் இன்னைக்கு சந்திக்க வேண்டியிருக்குது, அதனால் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற காரியங்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. Maybe you have paid 10 rupees or 100 rupees for something. Finally you say that I paid 100 becomes 1000. And we say that, why are we saying that I have paid this much? Because it's self-promotion. We want to impress people. சில நேரங்களில் நம்ம 10 ரூபா கொடுத்துருப்போம், ஆனால் இல்லை ஒரு 1000 ரூபாய் தாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நாம் மற்றவர்களுக்கு முன்பாக பெருமையாக காண்பித்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது இயல்பாக காணப்படுகிறது. So we have this temptation of exaggeration, that we want to show ourselves great. சில நேரங்களிலே நம்மையே நாம் அதிகமாக பெருமை பாராட்டி கொள்ள விரும்புவோம். So but God wants to have the virtue of accuracy. He says when we say things, it should be correct. He says God does not like exaggeration. ஆனால் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், துல்லியமாக சரியான காரியத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும் என்பதே அவர் எதிர்பார்க்கிறார். So when we have this position for self glorification, what we must do, the second thing is that faith in God to protect us, to provide for us, to protect us, to elevate us. We should wait in the time of God for elevating, promoting us. Faith in the God for promoting us. நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், நம்மை உயர்த்துவதற்கு நாம் ஆண்டவர் மேல் முழுவதுமாக நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். So first I said, for the first point I said, faith in the God to provide for us. That's the first point. The second is that we must have the faith in God to promote us. முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்பதை நாம் உணர்ந்து நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக
அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை விசுவாசம் அவர் நம்மை காப்பார், promote. அவர் நம்மை உயர்த்துவார். So because he says, humble yourself in the sight of God, God will lift you up. கர்த்தருடைய பார்வையிலே நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துவார். And if you quickly in another 5 minutes I will finish. The last thing is that do not use your power for self gain. 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். கடைசியாக உங்கள் அதிகாரத்தை சுய லாபத்திற்காக பயன்படுத்தாதீர்கள். Verse 8 onwards, the last test is that the devil is taking him to a high mountain and showed all the kingdoms of the world and their glory, and he said, no, all these things I will give you if you fall down and worship me. 8 மற்றும் 9வது வசனங்களிலே மறுபடியும் பிசாசு அவர் மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். So right now Satan he says, do not use your power for self gain. Satan is tempting Jesus to have the prominent place that he can have the kingdoms. He has come to rule the kingdoms of the world. இங்கே கூட சாத்தான் ஆண்டவரை சோதிக்கிற விதம் என்னவென்றால், இந்த எல்லா ராஜ்யங்களையும் உம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் கொடுக்க இருக்கிறேன், நீர் ஏன் உம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது என்கிறதான சோதனையை கொடுக்கிறான். When he says Messiah will have, because Old Testament says Messiah will be the king or ruler of all, not only Israel, but he is going to be the universal ruler. இங்கே மேசியா இஸ்ரவேலை மாத்திரம் ஆளுகிறவராக அல்ல, உலகத்தையே ஆளுகிறவராக இங்கே காணப்படுகிறார். So because his rule will never end, we see that in the Jesus birth time, you know. In fact, we say that he is the king of all. He says king who is born to all. It's a good news for all people. He is the king of all people. He will rule all people. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது கூட நாம் வாசிக்கிற வசனங்கள் அல்லது சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், இவர் உலக ரட்சகர், உலகத்தை ரட்சிக்கும் வண்ணமாக இந்த பூமியிலே பிறந்தார் என்பதை நாம் அறிவோம். And in the last chapter of Matthew 28, Jesus says, all authority is given to me in heaven and earth. So it's the whole authority that Jesus wants to exercise. Satan is saying that that authority I can just give you just now itself. Don't wait until chapter 28, but I can give you that authority in chapter 4. 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறது போல அதிகாரங்களையும் ராஜ்யங்களையும் நான் உமக்கு இங்கேயே கொடுத்து விடுகிறேன். 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அவன் காத்திருக்க அவரை அனுமதிக்காமல், இங்கே 4ஆம் அதிகாரத்திலே எல்லா அதிகாரமும் ராஜ்யங்களும் நான் உமக்கு இங்கே கொடுக்கிறேன், நீர் ஏன் அவ்வளவு நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்பதாக அவன் சொல்லுகிறான். So he says, again shortcut. No, you are looking for power, right? You want power, you want to control people, right? He says, just is in your hand. Just worship me, I'll give everything to you. உமக்கு தேவையாக இருக்கிறது இந்த மக்களிடத்திலே உம்முடைய அதிகாரத்தை, இந்த பூமியை ஆளுவதற்கு ராஜ்யங்களையும் பூமியும் ஆளுவதற்கு அதிகாரம் தேவைப்படுகிறது. அந்த அதிகாரத்தை நான் இப்பொழுதே உமக்கு நான் கொடுக்கிறேன் என்பதான அந்த சோதனையை முன்பாக வைக்கிறான். So here Satan promises more than he can deliver. His promises are just like the politician, more than they can do. இங்கே கூட நாம் பார்க்கிறோம், சத்ருவானவன் தன்னால் என்ன முடியுமோ அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக அவன் வாக்குறுதியை தருகிறான். எப்படி நம்முடைய ஒரு சில அரசியல்வாதிகள் அவங்களால செய்ய முடியலனாலும் அவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா உடனே பேங்க்கில் வந்துடும் போல நினைப்போம், ஆனால் அவங்களால செய்ய முடியாது என்பதை நாம் அறிவோம். So he says, only he has given authority. Satan had some authority, but it is given by God, right? He has not more authority. Right now he is saying that the authority that God gave to him, he can give to Jesus Christ. இதே வண்ணமாக நமக்கு தெரிந்திருக்கிறது, சத்துருவால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அவன் சொல்லுவதோ நான் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்பதான ஒரு தோற்றத்தை அவன் காண்பிக்கிறான். So he has temporary rulership. Just for time being he is the ruler. Right now he says that with that power I can make you great ruler. அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ ஒரு தற்காலிகமான குறைந்த அதிகாரம், ஆனால் அதை வைத்துக்கொண்டு நான் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்கிறதான ஒரு பிம்பத்தை அவன் ஏற்படுத்துகிறான். So friends, Satan also promises what God has already provided. For Jesus, what he has provided with the messianship, he is the ruler. He is already the ruler. Right now he says that, I'll give you all the kingdoms. Jesus has come to get the kingdom through the cross.
இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்தையும் இந்த சிலுவையின் மூலமாக இந்த உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியையே சத்துரு வித்தியாசமாக அதையே மீண்டுமாக வெளிப்படுத்தி அந்த சோதனையை கொடுக்கிறான். So friends, what we must do is that when we have temptation, we should have faith in the plan of God. நமக்கு கூட இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்பொழுது நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்தின் மேலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். So just like, sometimes we give better idea. Peter said, Jesus, no, don't die through the cross. No, don't die. But establish the kingdom now itself. Jesus said, get behind me, Satan. So same thing Jesus is telling to Satan right now, you just go, Satan. Go away from me. சில நேரங்களில் இது போன்ற குறுக்கு வழியிலே இந்த சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் பேதுரு எப்படி ஆண்டவருக்கு ஆலோசனை சொன்னானோ, இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியிலே நீர் செல்லக்கூடாது, இது உமக்கு உகந்ததல்ல என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து அப்பாலே போ சாத்தானே என்று பேதுரு சொன்ன அந்த காரியத்திற்கு பதிலளித்தார். அதே வண்ணமாக நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். Jesus completely had faith in the plan of God, that he will be the ruler of the world. He will be the real Messiah. Not now, but he's just starting his ministry, but he needs to go through the ministry and establish himself to the world that he is Messiah. Through the cross, he is going to be, every knee shall bow, every tongue shall confess that Jesus is the Lord. There is a time. So Jesus is completely believing in the plan of God. இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவானவரின் முழுமையான திட்டத்திலே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைத்திருந்தார். ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அல்லது சோதனை வரும்பொழுது ஏற்கனவே அவர் தன்னுடைய தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக அந்த சிலுவையின் மூலமாக அந்த அதிகாரத்தையும் இந்த உலகத்தையும் ரட்சிக்க வல்லவர் என்பதை அவர் அறிந்து அந்த சிலுவையின் வெற்றியின் மூலம்தான் எல்லா நாவுகள் அறிக்கை செய்யும், எல்லா முழங்கால்கள் முழங்கும் என்பதை இயேசு கிறிஸ்து அந்த திட்டத்தை அறிந்து விசுவாசித்திருந்தார். Friends, Satan is calling us to fall and worship him. All the things that he is providing, he says, come after me, I'll give you this. So he is calling us to, he is distracting us to so many things and worship those things or even the people. இந்த நாளிலும் கூட சத்ருவானவன் பிசாசானவன் என்னை தாழ விழுந்து வணங்கினால் இதை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதாக உங்களையும் என்னையும் சத்தியத்திற்கு நேராக இருந்து திசை திருப்புகிறவனாக காணப்படுகிறான் என்பதை இதன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். Jesus says, you shall worship your Lord God and serve him only, nothing else. My priority is God, serving God, knowing God. I will never drift from that. இங்கே கூட உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்பதாக இயேசு மறு உத்தரவு கொடுத்து பிசாசானவனுக்கு பதிலளித்தார். Verse 11 he says, then the devil left him. Behold, angels came and began to minister to him. 11வது வசனத்திலே அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். So friends, our temptation also are not permanent. Our temptations are temporary. When we resist the devil, he will leave us. நம்முடைய சோதனைகள் கூட நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானதே. நாம் பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாகவே அவன் நம்மை விட்டு ஓடி போவான். Okay, what is the practical application? Maybe even today we will be tempted. All the 6 days or 7 days of this week we will be tempted. What shall we do? I says, I will follow the model of Jesus King in my temptation. இந்த நாளிலே கூட நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோதனைகளை மேற்கொள்ள என்ன நடைமுறை என்று நாம் பார்ப்போமே என்றால், சாத்தான் கொடுப்பதை விட அதிகமாக கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். அதே வண்ணமாக நாம் முழுவதுமாக I will follow the model of Jesus in my temptation. இந்த வாரம் என் சோதனையிலே இயேசுவின் மாதிரியை பின்பற்றுவேன் என்கிற உறுதியும் நம்பிக்கையும் முடிவையும் நாம் எடுப்போமாக. From 3 things we said, faith in the provision of God, that's number 1. கர்த்தர் வழங்குவதிலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். And faith in God that he will promote us at the right time. கர்த்தர் நம்மை சரியான நேரத்திலே உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையை நாம் வைத்திருக்க வேண்டும். The third, faith in the plan of God, that what he has promised he will accomplish through us. அதே வண்ணமாக மூன்றாவதாக
கர்த்தரின் திட்டத்தின் மேலே நம்பிக்கை வைக்க அழைக்கப்படுகிறோம். So when we do that, I think we'll be able to resist the temptation, overcome the temptation. இந்த மூன்று காரியங்களையும் நாம் செய்யும் பொழுது சோதனையை மேற்கொள்ளவும் அதற்கு எதிர்த்து நிற்கவும் நம்மால் முடியும் என்று நம்மால் நம்பி சொல்ல முடியும். May the Lord bless us. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.